Hello guys, இந்த வீடியோல நம்ம Samsung M53 and iQOO Z6 Pro இந்த ரெண்டு மொபைலையும் நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணி எந்த ஃபோன் பெஸ்ட், எந்த ஃபோன் எந்த டைப் ஆஃப் யூசர்ஸ் சொல்றாங்க, எந்த மொபைல் வாங்குறது பெஸ்ட்டான ஆப்ஷனா இருக்கும், இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ரெண்டு மொபைல் ஏதாவது ஒரு மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, அப்போ மட்டும் தான் சொல்றது உங்களுக்கு முழுமையாக புரியும். அண்ட் பார்த்து முடிச்சோன்னா இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துருக்காங்க. அப்படி பண்ணிங்கன்னா இது மாதிரி டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டெய்லி ஈவினிங் 4 o'clock நம்ம சேனலில் புது வீடியோ ஷெட்யூல் இருக்கும். சப்போஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலோட growth ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹலோ கைஸ், வெல்கம் டு d2ltech தமிழ். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். லான்ச்சஸ் பற்றி பார்க்கும்போது iQOO Z6 Pro April 27, 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Samsung M53 April 22, 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். iQOO இங்கே ஃப்ரண்ட்டில் பாண்டா கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. டிசைன் பஞ்சோல் டிசைன் தான். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே டிஸ்பிளேல இருக்குது. இந்த மொபைலோட திக்னஸ் 8.5 mm வருது. அண்ட் வெயிட் 200 grams வருது. Samsung M53 ஃப்ரண்ட் லைன் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல. பேக் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. டிசைன் பஞ்சோல் டிசைன் தான். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே சைட் மவுண்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட திக்னஸ் 7.4 mm வருது. அண்ட் வெயிட் 176 grams வருது. பில்ட் அண்ட் டிசைன் ரெண்டு மொபைலுமே கிட்டத்தட்ட சிமிலர் தான் இருக்குது. iQOO Z6ல நமக்கு பாண்டா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது. ஸோ நான் iQOO ஒரு ஸ்டார்ட் தரேன். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். iQOO இங்கே 6.44 inches Full HD + AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டிங் 90 Hz தான் இருக்குது. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 20.1:9 என்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோட கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டி 401 pixel/inch இருக்குது. Samsung இங்கே 6.7 inches Full HD + AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டிங் 120 Hz இருக்குது. ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20:9 கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டி 394 pixel/inch இருக்குது. ரெண்டு மொபைலுமே AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதால மீடியா கன்சப்ஷன் நல்லா தான் இருக்கும். பட் சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பெஸ்ட்டாக இருக்கிறது Samsung தான். இங்கே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ நான் Samsung ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். iQOO இங்கே 64 MP ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 64 MP பிரைமரி கேமரா, 8 MP வைட் 2 MP மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. 4K 30fps வீடியோ ரியர் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ண முடியும். அண்ட் செல்ஃபி கேமரா இங்கே 16 MP கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30fps ஷூட் பண்ண முடியும். Samsung இங்கே 108 MP குவாட் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 108 MP பிரைமரி கேமரா, 8 MP வைட் 2 MP டெப்த் அண்ட் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. ரியர் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி 4K 30fps வீடியோ நம்மளால் ஷூட் பண்ண முடியும். அண்ட் செல்ஃபி கேமரா 32 MP கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 4K வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்கலாம். கேமரா செக்மெண்ட்டில் வின்னர்னு பார்க்கும்போது கண்டிப்பாக Samsung தான். எங்கள் ரியர் சைட் கேமராஸும் பெஸ்ட்டாக இருக்குது, செல்ஃபி கேமராவும் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ நான் Samsung M53 ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துடலாம். Samsung இங்கே MediaTek Dimensity 900 கொடுத்துருக்காங்க. GPU Mali G68 MC4ம் இருக்குது. அண்ட் iQOO Z6 Pro பொறுத்த வரைக்கும் இங்கே Snapdragon 778G கொடுத்துருக்காங்க. அண்ட் GPU Adreno 642L இருக்குது. ரெண்டு மொபைலுமே நமக்கு Android 12 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் மட்டுமே சொல்லலாம். 5G பேண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் Samsungல 12 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. iQOO Z6 Proவில் இன்னும் கிளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கல. சப்போஸ் கிடைக்கிற பட்சத்தில் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள் கைஸ். பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டு மொபைலுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு iQOO Z6 Pro கொஞ்சம் பெட்டராக பண்ண சான்சஸ் இருக்குது. ஏன்னா இங்கே Snapdragon MediaTek Dimensity 900 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெஸ்ட்டான ப்ராசஸர். உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே முக்கியம்னா நீங்கள் iQOO சூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ரெண்டு மொபைல் எதை வேணால் கன்சிடர் பண்ணிக்கலாம். ரெண்டுமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நான் இங்கே iQOO Z6 Pro ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். iQOOல நமக்கு 4700 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் 66 watt ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் Samsung M53 பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் 25 watt ஃபாஸ்ட் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் அவங்க சார்ஜரை இன்க்ளூட் பண்ணல, வெறும் Type-C கேபிள் மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பேட்டரி கிட்டத்தட்ட சிமிலர் தான் இருக்குது. பட் சார்ஜிங்னு வரும்போது நமக்கு iQOO Z6 Pro தான் வின் பண்ணுது. சார்ஜிங் ஸ்பீடாகவும் இருக்குது, அதே சமயம் பாக்ஸ்லையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் iQOO Z6 Pro ஒரு ஸ்டார் தான். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். iQOOல நமக்கு எந்தவித எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே இல்லை. அண்டு Samsung M53 பொறுத்த வரைக்கும் ஹைப்ரிட் SD ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அண்டு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்த்துடலாம். iQOO Z6 Proவோட 6GB 128GB வேரியன்ட் 24,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் Samsungோட 6GB 128GB வேரியன்ட் 26,500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு இந்த ரெண்டு மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஸ்டார் ரேங்கிங் வைஸ் எந்த மொபைல் வின் பண்ணுதுன்னு பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்டார்ஸ் எந்த செக்மெண்ட்டில் வாங்கியிருக்குன்னு பாருங்கள். அந்த செக்மெண்ட் உங்களுக்கு முக்கியமான பாருங்கள். அதை பொறுத்து உங்களோட மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சின்னதாக ஒரு ரீகால் பார்க்கலாம். பில்ட் நமக்கு ரெண்டு மொபைலுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. பட் iQOO Z6 Pro ஒரு சின்ன எட்ஜ் இருக்குது. அண்ட் டிஸ்பிளே Samsungல தான் பெட்டராக இருக்குது. கேமராஸ் Samsungல தான் பெட்டராக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் நமக்கு iQOO Z6 Proவில் நல்லா இருக்குது. பட் Samsungகும் நமக்கு கன்சிடர் பண்ணுற வகையில் தான் இருக்குது. பேட்டரி Samsungல தான் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் நமக்கு iQOO Z6 Proவில் தான் பெட்டராக இருக்குது. Samsungல சார்ஜர் இன்க்ளூட் பண்ணாது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம்.
எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வைஸ் சாம்சங்கில் தான் பெட்டராக இருக்குது. SD ஸ்லாட்கான சப்போர்ட்டும் இருக்குது, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் இருக்குது. அண்ட் ப்ரைசிங் வைஸ் பார்க்கும்போது நமக்கு iQOO Z6 Pro கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இதை பொறுத்து உங்களோட மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு மொபைல் எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எதுக்காக நீங்கள் இந்த மொபைல் வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணி நான் மாதிரி என்னோட ஸ்டடி யூனிக் ப்ரோக்ராம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.